உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே அம்பேத்கரை பற்றிய சிறப்பு பேச்சு பேசிய குழந்தைகள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பார்வையில் சாதி எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, சாதி ஒழிக்கப்பட வேண்டுமா என்றால் ஒழிக்கப்படக்கூடாது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சாதியை ஒழிச்சுட்டாங்க அப்படின்னா இங்கே ஒதுக்கீட்டுக்கு பிரச்சனை வரும். சாதி வெறி ஒழிக்கணும். இங்கே பாரு, சாதி வெறியை முதல்ல நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்னா சாதி தன்னால் ஒழிச்சிடும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசுகிறாங்க, நாங்கள்லாம் சாதி பார்க்க மாட்டோம், ஒரே தட்டில் சாப்பிடுவோம், ஒன்றா உட்காருவோம், ஒரே உடையை உடுத்துவோன்ட்டு. அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா மனுஷன் கூட தானே உட்காந்து சாப்பிட்றாங்க, வேறு எதுவும் விலங்கு கூட உட்காந்து சாப்பிடல. அப்படி தான் வந்து சாதியெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், இங்கே வந்து அப்படி இருக்கிறவங்க தான் பெரும்பான்மையாக இங்கே சாதி வெறிய மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நஞ்சை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட மேலோட்டமாக பேசுவாங்க. ஆனால் எதனா ஒரு பிரச்சனைன்னு வரட்டுமே அவன் சாதி ஆளுங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒன்று போட்டுருவாங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றுமை இல்லாதது தான் இங்கே சிக்கல். எல்லாரும் இங்கே ஒற்றுமையாக இருக்கணும். சாதி வெறி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சாதி வெறியர்களிடம் கொஞ்சம் நம்ம பார்த்து தள்ளி இருக்கணும். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ரோட்டில் வெறிநாய் இருக்குது அப்படின்னா நாம் அந்த வெறிநாய் பக்கம் போவோமா? போக மாட்டோம், தள்ளி தான் இருப்போம். ஏன்னா வெறிநாய் கடிச்சதுனாக்கா விஷம் தலைக்கேறி அதுக்கு மருந்தே கிடையாது. அது மாதிரி நோய் உள்ளவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள். அதனால் நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துட்டு நம்ம பணியை பார்த்துட்டு இருந்தாலே இங்கே வந்து சாதி ஒழிக்கப்படும். அதே போல் கல்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சார்லஸ் சொன்னார் பார்த்தீங்களா, 100க்கு 100 உண்மை. அதனால் தயவு செய்து குழந்தைகளை படிக்க வச்சுருங்க. அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களை படிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த புரிதல் ஏற்படும். ஓ, இப்படிலாம் நம்ம ஆளுங்க வந்து இந்த மாதிரி மனிதர்களை வந்து இந்த மாதிரிலாம் நசுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த புரிதல் ஏற்படும். அதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். எல்லாருக்குமே வந்து இங்கே எல்லாமே சமமாக இருக்கிற மாதிரி தான் நாம் அன்றைக்கி தான் முழுமையான சுதந்திரம் பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த சிந்தனையாளர் பேரவைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.